ஹலோ, வணக்கம். ஓட்ஸ் வச்சு ஒரு அருமையான ருசியோட அடை செய்யலாம் வாங்க. அதுக்கு பாருங்கள், 1 கப்பு ஓட்ஸ் எடுத்து வெறும் வாணலியில் நல்லா செவக்க வறுத்துறணுங்க. அது நல்லா வறுத்ததும் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்து வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துருவோங்க. எடுத்துட்டு நாம் எந்த கப்பில் ஓட்ஸ் எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப்பு இட்லி மாவு, நம்ம தோசை மாவு, இட்லி மாவு ஏதோ வீட்டில் இருக்கிற மாவுங்க, அது உப்பு சேர்த்தது, அதையும் சேர்த்து இந்த ஓட்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். 1 கப்பு தண்ணி, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருவோங்க. இந்த அடை வறுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தேங்காய் பொடியாக கட் பண்ணி அதை நல்லெண்ணெயில் வறுத்து இந்த மாவோடு சேர்த்துறணுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதுவும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் கேரட்டும், கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. கேரட்டை துருவி சேர்த்து நல்லா கலந்து அடையாக வார்த்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஓட்ஸ் அடை அருமையான டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்குங்க. குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தினமுமே இட்லி, தோசை இது செய்கிறதுக்கு இப்படி வித்தியாசமாக ஓட்ஸில் அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், ஓட்ஸ் அடை எடுத்து கொண்டு வந்துட்டு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க.